So நம்ம நேத்தோட கண்டினியூஸ் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.1ல 5th சம் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி செக்டர்ஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க் வந்து 48 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் தி செக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் தி ஆர்க்குக்கு ஃபார்முலா எழுதுறோம். ஸோ தி லென்த் ஆஃப் தி ஆர்க்குக்கு ஃபார்முலா length of the arc க்கு ஃபார்முலா என்னன்னா theta degree divided by total degree 360 degree into lengthங்கும்போது 2 pi r. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ r ஓட வேல்யூவை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஸோ theta degree divided by 360 degree into 2 into pi into r ஓட வேல்யூ 10 equal to 48 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 2 tens are 20. So theta degree divided by 360 degree into pi into 20 equal to 48 meter. So multiply ல இருந்தா equal to அங்க போகும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல போகும். So theta degree divided by 360 degree into pi equal to 48 divided by 20. So fourth table cancel ஆகும். 1 4 is 4, 2 4s are 8, 5 4s are 20. So 12 by 5 கிடைச்சிருக்கு. அப்போ theta degree divided by 360 degree into pi ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 12 by 5 கிடைச்சிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த ஆர்க், ஏரியா ஆஃப் த செக்டர், ஏரியா ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏரியா ஆஃப் த செக்டர், ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா theta degree divided by 360 degree into pi r squared. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? theta degree divided by 360 degree pi ஓட வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணோம்னா என்ன வருதுன்னா 12 by 5 வருது. ஸோ 12 by 5 into r ஓட வேல்யூ 10 into 10. ஸோ 1 10 is 10, 1 5 is 5, 2 5s are 10. ஸோ 12 2s are 24, 24 into 10 வந்து 240 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ ஈக்குவல் டு நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 240 டிகிரி மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷன். த லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 13.5 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாரி என்ன பண்ணலாம்? த லென்த் ஆஃப் த ஆர்க், ஸோ த லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு ஃபார்முலா என்னது? theta degree divided by 360 degree into 2 pi r. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ theta degree divided by 360 degree into pi into 2 into r ஓட வேல்யூ 13.5 equal to 50. ஸோ 2 into 13.5 மல்டிப்ளை பண்ணால் 13.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 2s are 10க்கு 0, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 plus 1 7, 1 2 is 2. So 27 வருது. So theta degree divided by 360 degree into pi into 27 equal to 50. So multiplyல இருக்கிறது equal to அங்க போகும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல போகும். So theta degree divided by 360 degree pi equal to 50 divided by 27. So இப்போ இதோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் த செக்டர்ல அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா theta degree divided by 360 degree into pi r squared. ஸோ அப்போ நம்ம இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வருதுன்னா 50 divided by 27. ஸோ 50 divided by 27 into 13.5 into 13.5. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 3s are 27, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 5 3s are 15. ஸோ 3 3s are 9. ஸோ தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக 9th டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். 1 9 is 9, 9 5s are 45. ஸோ 0.5 ஆல் 13.5 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, பேலன்ஸ் 2, 3 5s are 15, 15 plus 2 17க்கு 7,
17க்கு 7 பேலன்ஸ் 1 1 5 is 5 5 plus 1 6 so 6.75 வருது so 6.75 50 ஆல மல்டிப்ளை பண்ணும் so 5 ஆல மல்டிப்ளை பண்ணி 0 ஆட் பண்ணிக்கலாம் சைடுல சேர்த்துக்கலாம் சரியா so 5 5s are 25 இல்ல நீங்க 0 போட்டு இங்கனக்குள்ள ஒரு 0 போட்டுக்கோங்க so 5 5s are 25 க்கு 5 பேலன்ஸ் 2 7 5s are 35 35 plus 2 37 க்கு 7 பேலன்ஸ் 3 6 5s are 30 so 33 so 2 digit tally so 337.5 50 the answer so 337.50 centimeters square the answer okay va so sixth question find the central angle கேட்டிருக்காங்க அந்த theta கேட்டிருக்காங்க பையோட வேல்யூ 22/7 அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க so ஏரியா கொடுத்திருக்காங்க r ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க so ஃபார்முலா எழுதி அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் so ஏரியா ஆஃப் தி செக்டருக்கு ஃபார்முலா என்னது ஏரியா A = theta டிகிரி ஆங்கிள் கேட்டிருக்கனால theta டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி into pi r squared இதான் ஃபார்முலா so பையோட வேல்யூ 22/7 அப்ளை பண்ண போறோம் A யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 462 equal to theta degree divided by 360 degree into 22/7 into r ஓட வேல்யூ 21 into 21 சரியா so இப்போ கேன்சல் பண்ணலாம் 1 7 is 7 3 7s are 21 1 3 is 3 1 3 is 3 2 3s are 6 so 120 வருது so இப்போ நம்ம இத அந்த சைடு கொண்டு போனா என்ன வருதுன்னா so நம்ம இத எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் ஆனா so இது அந்த theta டிகிரி தான தேவை so இந்த சைடு கொண்டு போறோம் so 462 into டிவைட்ல இருக்குது மல்டிப்ளை போகும் so 120 divided by 22 into 21 equal to theta டிகிரி சரியா so இப்போ கேன்சல் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் 11th டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 2 11s are 22 4 11s are 44 பேலன்ஸ் 2 னா 22 ன்னு மாறும் so 2 11s are 22 so 1 2 is 2 2 2s are 4 1 2 is 2 so 21 கேன்சல் ஆயிரும் so theta ஓட டிகிரி நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குனா 120 டிகிரின்னு கிடைச்சிருக்கு இவ்வளவுதான் ஆன்சர் theta தானே கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஆன்சர் so அதே மாதிரி the length of the arc 44 meter radius வந்து 35 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் theta கேட்டிருக்காங்க சோ நமக்கு length சரியா சோ l கொடுத்திருக்காங்க சோ length of the arc க்கு ஃபார்முலா என்னது theta angle கேட்டிருக்கனால theta degree divided by 360 degree into 360 degree into pi 2 pi r னு ஃபார்முலா போடுவோம் so 2 pi r so இதல அப்ளை பண்றோம் so 44 equal to theta degree divided by 360 degree into 2 into pi ஓட வேல்யூ 22/7 into 35 so 1 7 is 7 5 7s are 35 1 5 is 5 7 5s are 35 balance 1 2 5s are 10 so 72 வருது so 72 னா 1 2 is 2 so 3 2s are 6 balance 1 6 2s are 12 so திருப்பி அந்த சைடு கொண்டு போய்க்கலாம் ஏனா 22 44ங்கறனால அந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணா ஈஸியா இருக்கும் so 44 டினாமினேட்டர்ல இருக்குது மல்டிப்ளை போகும் 36 divided by 22 equal to theta degree so 122 is 22 2 22s are 44 so theta ஓட வேல்யூ என்ன 36 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 36 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 72 டிகிரி so theta degree equal to 72 டிகிரி இது ஆன்சர் so just அப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேன்சல் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துரும் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க